ஒரு 13 வரைக்கும் ஒரு ஜேர்னி, அப்புறம் ஒரு பிரேக் ஆகி திருப்பி ஒரு ஜேர்னி, திருப்பி ஒரு கோவிடுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஜேர்னி. இந்த மாதிரி லைஃப் அப்படியே 16 இயர்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணோன்னு அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னோட ஆண்டர்பிரினர் ஜேர்னி பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். 2005 to 2009 நான் வந்து எல்லாரும் மாதிரியும் நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். 2005 to 2009 நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன். பைலட் ஆகணுன்றது தான் என்னோட பெரிய கனவு. அந்த கனவை விதைச்சதே எங்கள் அப்பா தான். பைலட் ஆவரியான்னு கேட்டார், 9th ஸ்டாண்டர்ட்லேயும் கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசில் எது கேட்குறியோ அந்த சிவகார்த்திகேயன் படத்தில் மாதிரி இது ஆகிடவா அது ஆகிடவான்னு அந்த மாதிரி நம்ம இது ஆகிடலாம் அது ஆகிடலாம் நமக்கு ஒரு கனவு இருக்குது. பைலட் ஆகிடுறேன் அப்படின்னு ஒரு கனவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 12th முடிச்சோடனே பைலட்டுக்கு ஆக்சுவலி நம்ம கிளம்ப முடியும், நம்ம படிக்க முடியும். இட்ஸ் அ வொகேஷ்னல் கோர்ஸ். இருந்தாலும் டிகிரி முடிச்சுட்டு போங்கன்ற மாதிரி சொன்னதால் டிகிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலான்னு லோயலெல்லாம் கிடச்சிச்சு. இல்லைனா அப்புறம் எங்கள் ஆண்டி வந்து சொன்னாங்க, இல்லை பிஇ படிக்க வச்சுருங்க, அவனுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் கொடுத்துடணும், பிஇ படிக்க வச்சு. சரி பிஇ படித்தாச்சு. பிஇ படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த காலேஜோட டூரெலாம் போகும்போது பிளான் பண்ணுவோம், நானே எடுத்து பிளான் பண்ணுறேன். இப்படி தான் என்னோடய ட்ராவல் இதோட கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்னோடய டிபார்ட்மெண்ட் டூர் எடுத்து பண்ணுறேன், பக்கத்து டிபார்ட்மெண்ட் டூர் எடுத்து பண்ணுறேன், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் பணமும் கிடைக்கிது, ப்ராஃபிட்ஸ். சரி, இதையே அடுத்த என்னோடய ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் வேறு காலேஜ் இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் சொல்லி அவங்க டூரையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த டூரும் பண்ண நல்லாவே ப்ராஃபிட் பண்ணேன். அப்படியே ப்ராஃபிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, எப்படி பைலட்டுக்கு 4th இயர் முடிச்சோன்னு கிளம்ப போகிறோம், நம்ம ஒரு ஏர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் கொஞ்சம் பணம் சம்பாரிச்சா நம்ம கொஞ்சம் பாக்கெட் மணி நிறையவே இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் ஆரம்பித்தேன். ஒரு பிராண்ட் நேம் போட்டு அப்போவே ப்ரோஷர் விசிட்டிங் கார்டெலாம் when I was at 19 இயர்ஸ்ல எல்லாம் பண்ணி காலேஜ் முழுக்க சர்க்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொடுத்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மாடல் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் மேக்கிங் குட் மணி. அப்போ தான் ரிசெஷன் வருது. 2008 தான் ரிசெஷன். வேர்ல்டு ஃபுல்லாக ஜாப்ஸ்லாம் போகுது. நிறைய பைலட்ஸ் ஜாப் லூஸ் பண்ணுறாங்க. பைலட்ஸ்க்கே ஜாப் இல்லை, கன்வர்ஷன் அவங்க வேறு கண்ட்ரியில் போய் நான் ஆஸ்திரேலியாவில் எனக்கு சீட் கிடச்சிது. அங்கேருந்து பைலட் முடிச்சுட்டு இங்கே வந்தால் கன்வர்ஷன் லைசன்ஸ் கன்வர்ஷன் ஒன்று இருக்குது. தட் வில் பி எ வெரி டஃப் ஒன்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜாப் கிடைக்காது, 75 லட்சம் படித்தாலும் ஜாப் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னும் போது முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரௌஷர் வந்து ஒரு நாள் எங்கள் அப்பாட்ட மாட்டிச்சு. எங்கள் அப்பா வந்து சொன்ன மாதிரி ரொம்ப கோவக்காரர். அதனால் ஒரு நாள் இந்த ப்ரௌஷர் மாட்டிச்சு. இது என்னன்னு கேட்டார். நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், படிக்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டார். இல்லை, நான் ஏதோ ஒரு பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். சரி, இதே எடுத்து பண்ணு, இதுக்கு நான் வீட்டுக்கு ஒரே பையன், இதே எடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுன்னு அடுத்த ஒரு 40 நாள்லேயே அண்ணா நகர் சென்னையில் 2009 February 22 அன்றைக்கி நான் ஆஃபீஸே ஓப்பன் பண்ணிட்டேன். when I was at the 8th semester ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அன்றைக்கிலேருந்து இந்த ஜேர்னி ஸ்டார்ட். ஸோ 2007 இந்த பிஸ்னஸை காலேஜ் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி 2009 நான் ஆரம்பிக்கும் போது இந்த பிஸ்னஸை ஆரம்பித்து எனக்கு சவுத் இந்தியன் டெஸ்டினேஷன் தெரியும், நார்த் இந்தியன் டெஸ்டினேஷன் தெரியும். அது எப்படி தெரியும்னா, எங்கள் அப்பா எங்களை வந்து ஷிம்லா மணாலி டெல்லி ஆகிற டூர்லாம் கூப்பிட்டு போனார், அப்படி தெரியும். அண்ட் சவுத்து ஃபுல்லாக நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா நிறைய டூர் கூப்பிட்டு போயிருக்காரு சின்ன வயசில். அந்த நாலேஜ் தான் எனக்கு இந்த 3rd year 2nd yearலாம் டூர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் எதையுமே நம்ம தியரிட்டிக்கலாக ஒரு ஐட்டினரி பார்த்து கற்றுக்கிறதுக்கும் நம்ம அது இப்போ நான் குலுமணாலி ஷிம்லா டெல்லி ஆகிறெல்லாம் போயிட்டு வந்தோன்னா அதை ஈஸியாக செல் பண்ண முடியும். அந்த மாதிரி நாலேஜ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு பகுதிக்கு மேலே எனக்கு ஒரு வீசா ப்ராசஸிங் எப்படி பண்ணணும்னு தெரில, இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் எப்படி பண்ணணும்னு தெரில. இது மாதிரி ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. குறிப்பிட்ட ஒரு 20 டெஸ்டினேஷனே திருப்பி பண்ணிகிட்டே இருக்கேன். அதை தாண்டி இதுக்கு எப்படி அச்சீவ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் ஜாயின் பண்ணி ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கற்றுக்கிட்டு வெளியில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். எங்கேயுமே நம்ம ஒர்க் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு. இப்போ போய் திருப்பி ஒர்க் பண்ண முடியாது, கம்பெனியும் மூட முடியாது. சரி, என்ன பண்ணுறதுன்னு நினைக்கும் போது சரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிட்டாக போய் ஹெல்ப் கேட்டேன். எனக்கு இந்த டூரை வந்து சொல்லிக் கொடுக்குறீங்களா, ஒரு துபாய் டூர் எப்படி போகணும் எனக்கு கேட்குறாங்க, சொல்லி தரீங்களா? ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துட்டு கமிஷன் கொடுத்துட்றேன். இதே வார்த்தை தான் நிறைய ட்ராவல் ஏஜென்சிலேருந்து எனக்கு வந்தது. கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு வீசா கொடுங்க, நான் உங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்றேன், உங்களுக்கு கமிஷன் பேசிஸில் பண்ணி கொடுத்துடலாம், நீங்கள் கொடுங்க. அவங்க அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எனக்கு ஒரு பேசிக்ஸ் சொன்னாங்க தவிர நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னு சொல்லி தரல. அதை ரொம்ப எனக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கும் உதவி பண்ணலை. இந்த நிறைய நான் ட்ரை பண்ணேன். சரி, அப்புறம் நம்மளே கற்றுக்கலாம். நிறைய ட்ராவல் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா நிறைய ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரிஸ், ஒரு 15 கண்ட்ரிஸ் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸ்ரீஹரன் பிரதர் கிட்டத்தட்ட 80 கண்ட்ரிஸ் மட்டும் முடிச்சிட்டாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் விஷனுமே ரொம்ப பெரிய லெவல். அவரை பற்றி இன்னொரு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2022 எனக்கு ஒரு தாட் என்னென்னா, சரி இவ்வளோ தூரம் நான் வந்தாச்சு, ஏதோ
நிறைய அடிபட்டாச்சு, நிறைய கற்றுக்கிட்டாச்சு, நிறைய சேலஞ்சஸ் லைஃப்பில், நிறைய தப்புகள், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டாச்சு. இதுக்கு பக்கம் என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு அகாடமி மாதிரி, ஒரு லேர்னிங் இன்ஸ்டியூட் மாதிரி, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஏதாவது இருக்கா, ஒரு ப்ராப்பராக ஒரு சேனலைஸ்டாக பண்ண முடியுமான்னு அப்படின்னு யோசித்தேன். இப்போ நான் பட்ட அந்த ப்ராப்ளம்லாம் இன்னொருத்தரும் அதே மாதிரி ஒன்று ஜாபுக்கு போய் கற்றுக்கணும், இல்லைனா அடிபட்டு பணத்தை இழந்து, இல்லைனா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் கற்றுக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது, ஏன் நம்ம கற்றுக்கிட்டதுனால நம்ம சும்மா ஏன் நம்ம ஒரு கரிக்குலமாக ஃபார்ம் பண்ணி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது டூரிசம் பிஸ்னஸில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு 5% 6% அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா டூரிசம் பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய கடல். ஸ்ரீஹரன் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஓஷன். இதில் எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு சொன்னவங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே இருக்க முடியாது. இது இந்த பெரிய கடலில் நான் ஒரு 5% to 6% நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். அந்த 5% முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுத்துடணும், எனக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுத்துடணும், தெரியலன்னா தெரிஞ்சுட்டு சொல்லிக் கொடுத்துடணும். இதை வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணோன்னா எனக்கு ஏகப்பட்ட ப்ரொகாஸ்டினேஷன், எனக்குள்ள ஒரு முதல்ல ஒரு நம்பிக்கையே வரல. சரி, நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது எப்படி சொல்லித்தரது, வேல்யூ ஆட் பண்ணலன்னா, அவங்களுக்கு பிடிக்கலைன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து உதவலைன்னா என்ன பண்ணுறதுன்னு, தரணிதரன் பிரதர் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கஸ்டமர், ஒரு மென்டர், ஒரு இன்ஸ்பிரேஷன், எல்லாமே ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். போய் தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன், அவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன், போய் மீட் பண்ண போதில் தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன். பிரதர் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொல்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர், எல்லாமே வந்துடும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தான் மாட்டீங்க, அதான் உங்களுக்கு பிரச்சனையேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். சரிங்க பிரதர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு பார்ப்பேன், என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை பிரதர் பண்ணல, இல்லை பிரதர். இதே மாதிரி ஒரு 1.5 வருஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண. அதுக்கும் நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தார். முதல்ல ஆஃப்லைனில் பண்ணலான்னு நினச்சேன். ஆஃப்லைனில் பண்ணால் ஒரு சின்ன சுயநலம். ஆஃப்லைனில் பண்ணிட்டா அந்த 45 நாள் நான் ட்ராவல் பண்ண முடியாது, அங்கேயே ஆஃபீஸில் மாட்டிப்பேன். அதனால் அது ஆன்லைனாக பண்ணிவிடுவோம். ஆஃப்லைனுக்கு தான் ஆஃபீஸ் எடுத்தேன், வடபழனியில் ஒரு ஆஃபீஸில் எடுத்து ஆஃப்லைனில் தான் அகாடமி திறக்கணும்னு ஆரம்பித்தேன். அது அப்புறம் ட்ரையம்ப் ஆஃபீஸாக மாற்றிட்டு நம்ம 45 நாள் அங்கேயே நம்ம ஆஃபீஸ்லேயே முடங்கிடுவோம். நம்ம ட்ராவல் பிஸ்னஸ் வந்து ட்ராவல் பண்ணுறது தான் எனக்கு ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு பேஷன். அதனால் ட்ராவல் பண்ணுறது ஆன்லைன்லேயே வச்சுப்போம். டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் எடுப்போம். எந்த கண்ட்ரிலேயோ, எந்த ஸ்டேட்லேயோ, எந்த சிட்டியில் இருந்தாலும் அந்த கிளாஸ் எடுக்க போகிறோம். லேப்டாப்பை மூடி வச்சுட்டு டூர் பண்ண போகிறோம். இப்போ கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நம்ம ட்ரிப் பினாங்கில் இருந்தபோதும், லங்காவில் இருந்தபோதும் அந்த கிளாஸஸ் 1-2 கிளாஸஸ் அங்கேருந்து எடுத்துடணும். அப்போது கிளாஸும் அஃபெக்ட் ஆகலை, எங்கள் டூரும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ திஸ் வாஸ் த பர்பஸ் ஆஃப் த டிடிஏ. வந்து ஐ வாண்டட் டு ட்ரெயின் ட்ராவல் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஐ வாண்ட் டு ட்ரெயின் பீப்புள் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ராவல் ஆண்டர்ப்ரனர். இதில் என்ன மோட்டிவ்னா, I am forming and trying to build a roadmap to create a successful travel entrepreneur. Successful travel entrepreneur என்ன சொல்ல வரேன்னு, கண்டிப்பாக பணம் சம்பாரிச்சிருக்கணும். they should have earned, ஒரு லெவல் ரீச் ஆகிருக்கணும். சும்மா ஹரி பிரதர் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு நேம் வச்சு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நானும் ஒரு 1 லட்சம் சம்பாரிச்சேன் போதும், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாரிச்ச போதும் கிடையாது. திஸ் பிஸ்னஸ் ஹேஸ் ஹியூஜ் பொட்டென்ஷியல், அன்லிமிட்டெட் ஏர்னிங் பொட்டென்ஷியல். என்னன்னா இதுக்கு எம்ஆர்பியே கிடையாது. கரெக்டாக பிரதர்? எம்ஆர்பியே கிடையாது. நான் வந்து கோவிடில் வந்து ட்ராவல் பிஸ்னஸ் முடங்கி இருந்தபோது ஒரு சூப்பர் மார்க்கெட் திறந்தேன், 3 டீ ஷாப் திறந்தேன், ஒரு சீ ஃபுட் பிஸ்னஸ் பண்ணேன், மெட்ராஸ் பாஸ்கெட்னு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணேன், டிஜிகார்னேஷன் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, அந்த டீம் தான் 4 பேர் இருக்காங்க. 5 பிஸ்னஸ் பண்ணேன். அதில் நிறைய பணமும் சம்பாரிச்சு நிறைய பணம் எழுந்தோம். ஆனால் அந்த பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தவிர மற்ற பிஸ்னஸ்லாம் எனக்கு என்ன பிரச்சனைனா, ஐ எம் பவுண்ட் டு ஒன் எம்ஆர்பி. ஒரு டீ காஃபினா 15 25 ரூபாய்க்கு விற்க முடியுது. ஒரு சூப்பர் மார்க்கெட்னா நான் பொருளை வாங்கி வச்சு பாதுகாத்து தொடர்ச்சி வச்சு ரிட்டர்ன்ஸும் கொடுத்து அதை வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து, நான் ஒன்று வச்சிருப்பேன், வேற ஒன்று கேட்பாங்க, திருப்பி அதை வச்சிருப்பேன், இன்னொன்று கேட்பாங்க. அப்போ வாங்கி வச்சுருக்கணும், ரிட்டர்னும் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இவ்வளோ பாதுகாத்து நான் ஏன் முதல்ல போட்டு வாங்கி வச்ச பிஸ்னஸில் பண்ணி வைக்கிற பிஸ்னஸில் அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் நம்ம பாதுகாத்து மக்களை நம்ம ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணி பண்ணுற சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸில் எனக்கு திருப்பி 9% மார்ஜின், 10% மார்ஜின், 15% மார்ஜின் நம்மளை வந்து ஒரு இது பண்ணிடுறாங்க, ஒரு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம பிஸ்னஸாக சூட் ஆகலை. இங்கே நம்ம வைக்கிறது தான் மார்ஜின், அது ஸ்ட்ராட்டஜிக்கல் மார்ஜின். சும்மா அதிகமாக கண்ணாப்பினான்னு போய் ஒரு கஸ்டமர் மேலே 2 லட்சம் 3 லட்சம் வைக்க போகிறது பிரதர், அப்படிலாம் வைக்கல உங்கள் டூரில் தரணி பிரதர், அப்படி வச்சுக்க போகிறீங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் மார்ஜின், அதிக மார்ஜின். அதாவது நான் வந்து மாஸ் கேம், ஒரு கிளாஸ் கேம்னா பார்த்தா ஐ ஆல்வேஸ் பிளே த கிளாஸ் கேம். மாஸ் கேம் வந்து எனக்கு சூட் ஆகலை. அதாவது இப்போ பிரதர் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சார். 1000 ரூபாய்க்கு மார்ஜின் பண்ணி நம்ம வந்து 100 பேருக்கு டூர் பண்ணி அந்த மாதிரி ஒரு 1 லட்ச ரூபா 10,000 ரூபாய் இது 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ண போகிறோமா,
இல்லை 10,000 ரூபாய்க்கு ப்ராஃபிட் பண்ணி 10 பேருக்கு 1 லட்ச ரூபா பண்ண முடியுமா? ஐ ஆல்வேஸ் ப்ளே த கிளாஸ் கேம். 10,000 rupees ஏர்ன் பண்ணி 10 பிஸ்னஸில் 1 lakh ஏர்ன் பண்ணுறது தான் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ. ஸோ நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் எப்படி ஜெயிக்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் ஹாவ் சம் கிளாரிட்டி. என்ன நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மளோட பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு லெசன் சொல்கிறேன்னா, கிளாரிட்டி இன் த ரெக்வயர்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நோ த ரிக்வயர்மெண்ட்ஸ் வெல் இன் டீட்டெயில். இதுவே 80% ஆஃப் த இதை முடிச்சிடும். ஒரு கிளைண்ட் உங்களுக்கு என்கொயரி பண்ணுவார், என்ன முதல்ல அவருக்கு தேவைன்றதே புரிஞ்சிக்க மாட்டோம். தாய்லாண்டா, ஓகே சார், நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் சார், ஐட்டரி அனுப்பிச்சிடுறேன், 4 nights 5 days ஐட்டரி உடனே ஷூட் பண்ணிடுறேன், ஐட்டரி அனுப்பிச்சிடுவாங்க. அது அவர் தேவையே இருக்காது. அவருக்கு தாய்லாண்ட்லேயே இன் ஸ்பெசிஃபிக் இன் டீட்டெயில் வேறு ஹோட்டல், வேறு சைட் சீங், வேறு ஃப்ளைட்ஸ், வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ் அவருக்கு என்டையர்லி வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு கிளைண்ட்டுக்கு வேற மாதிரி ரிக்வயர்மெண்ட் இருக்கும். ஸோ இதை என்ன ரிக்வயர்மெண்ட்னு முதல்ல ஒரு விசா சர்வீஸோ, ஒரு டூர் சர்வீஸோ, வேற ஏதாவது ஒரு டிராவலில் இருக்க என்ன சர்வீஸோ முதல்ல டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நம்ம வந்து 80% அங்கே ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ப்ரொபோசலை கொடுத்தாலே நெக்ஸ்ட் நெகோசியேஷன் ஸ்டேஜ் போய் இந்த டீல் முடிஞ்சிடும். இப்போ என்கிட்ட ஒரு என்கொயரி வருதுன்னா பர்சனலாக ஐ வில் சீ டு இட் 80% தான் அந்த என்கொயரி முடிஞ்சிடும். அந்த என்கொயரி என்கிட்ட முடியலன்னா ஒரு வேளை அந்த டூரே கேன்சல் ஆகிடும், இல்லைனா அவங்க எதாவது கேன்சல் பண்ணியிருப்பாங்க டூர், இல்லைனா வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்னால 1-2 டூர் தான் மிஸ் ஆகும். ஸோ அது அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல வரேன். ஒரு சேல்ஸ் கால் அண்ட் ஃபவுண்டர்ஸ் ஆல்வேஸ் ஷுட் பி த பெஸ்ட் சேல்ஸ் பர்சன். இதை வந்து நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன். ஒரு ஃபவுண்டராக நான் 21 வயசு பிஸ்னஸ் வரும்போது அன்றைக்கி எனக்கு சேல்ஸ் பண்ண தெரியல, நான் இப்போ தாங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சேல்ஸ் பண்ண தெரியல சொல்ல முடியாது. அன்றைக்குமே ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் 4 பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்குமே எனக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கான செலவுகள் இருந்துச்சு, மாதம் சேலரி கொடுக்க வேண்டியது. அதனால் ஒரு ஃபவுண்டர் ஆல்வேஸ், இஃப் யூ ஆர் அ ஃபவுண்டர் யூ ஷுட் ஆல்வேஸ் பி எ பெஸ்ட் சேல்ஸ் பர்சன். ஸோ இப்போ நம்மளோட அகாடமியில் படித்தவங்க எல்லாரோட லோகோ தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் 3rd week கிராஸ் பண்ணும்போதே 4th week கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே they have started their own academy with and the brand name oda they have started. Now is the first step which you have laid for a bigger success. So இங்க இருந்து நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பா you should never stop learning, you should never give up. நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஆன் த ரோட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்பில். வந்து இந்த 16 years இப்போ தர்ணி பிரதர் இந்த 15 வருஷம், ஹரி பிரதர் இந்த 15-20 வருஷத்துலையும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப்பில். வி கேனாட் எக்ஸ்பெக்ட், அதாவது இப்படி தான் ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ரோட் மேப் ஒருத்தருக்கு, ஒரு ராஜேஷ்னு ஒருத்தருக்கு ரோட் மேப் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கும் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் ட்ராவல் பிஸ்னஸில் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ், புது சர்ப்ரைசஸ் வாழ்க்கை நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும். அதை நம்ம எப்படி தாண்டி எவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம புரிஞ்சு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கரிக்குலமில் என்ன நம்ம சொல்லித்தரோன்றதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் இங்கே சொல்ல வரேன். இது என்ன கரிக்குலமாக நான் எடுத்தேன்னா, இட்ஸ் அ வெரி சிம்பிள் கரிக்குலம் விச் எவ்ரி சிங்கிள் ட்ராவல் ஏஜென்ட் ரியலி நீட்ஸ். டே டு டே வாழ்க்கையில் ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு என்ன வேணும்? ஏர் டிக்கெட்டிங், கம்ப்ளீட் ஏர் டிக்கெட்டிங் ட்ரைனிங் அண்ட் வீசா எசென்ஷியல் கம்ப்ளீட் ஒரு வீசா மாடியூலில் ஒரு 4 days ட்ரைனிங் அண்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு டூர் பேக்கேஜ், ஒரு 3 weeksக்கான டூர் பேக்கேஜ்க்கான டீட்டெயில் ட்ரைனிங் ஃப்ரம் த ஐட்னரி டிசைனிங், ஒரு வெண்டார் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் ட்ரைனிங், இதெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஜிடிஎஸ் ட்ரைனிங், இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராவல் ஏஜென்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கான என்னென்ன தேவையான மாடியூல்ஸ் இருக்குமோ அது 6 வாரத்தில் 30 நாளில் 60 செஷனாக பிரித்து இந்த கிளாஸை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஹோப் யூ ஆல் லைக் இட். நம்மள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸை வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக் அபவுட் த ப்ரோக்ராம்? ஓகே, தேங்க்யூ. ஸோ நான் கிளாஸ் எடுக்கும் போது எவ்ரிடே ஐ ஹாவ் அ டவுட்ஸ் கிளியரிங் செஷன் அண்ட் ஐ வாண்டட் டு ஷேர் சம் கேஸ் ஸ்டடீஸ் ஆல்சோ. இல்லை, கேஸ் ஸ்டடீஸ் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். என்னென்னா கேஸ் ஸ்டடீஸ் மூலமாக என்ன தப்புகள் நாம் பண்ணியிருப்போமோ, நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் அதனால பணத்தை இழந்திருப்பேன், இன்னொரு ட்ராவல் ஏஜென்ட் கேட்டு தெரிஞ்சிருப்பேன் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, அதில் லாஸோ ஏதோ ஒரு தப்பாக இருக்கு, அந்த கிளைண்ட்ஸ் அங்கே சஃபர் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் எல்லா பிரச்சனையும் நம்ம பண்ணி தான், நம்ம மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்கணும்னு இல்லை, அந்த கேஸ் ஸ்டடீஸ் மூலமாக நம்ம சொல்லியிருப்போம். இல்லைனா நம்மளே ஒரு கேஸ் ஸ்டடீஸ், நம்ம ஆஃபீஸ்லேயே ஏதாவது தப்புகள் நடந்திருக்கும், மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதையே ஒரு கேஸ் ஸ்டடீஸாக சொல்கிறோம். ஸோ ஐ ரியலி வாண்ட் திஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன மோட்டிவோட வந்தனும், எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லித்தரணும். அதே மாதிரி அந்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்னென்ன தேவைகள்னு நான் புரிஞ்சுக்கிட்டு கஸ்டமைஸ்டாக அவங்க கேட்ட விஷயத்தையும் இன்றைக்கு வரைக்கும் பேட்ச் 1 and 2ல ஹெல்ப் பண்ணி நவ் வி ஹவ் ஹெடட் டு திஸ் கான்வெகேஷன்.
ஸோ த ஃபியூச்சர் ஆஃப் ட்ராவல் அப்படின்னு இருக்கும்போது இப்போ தரணி பிரதர் சொல்லியிருந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எனக்கு 2018 அவர் பார்க்கும்போது பிரதர் எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், டெய்லி ஒரு வீடியோ போடுங்க பிரதர், எல்லாம் சரியாயிடும். அது அவரே மறந்துருப்பார் என்று சொன்னது அவர் மறந்துருப்பார். போய் டெய்லி ஒரு வீடியோ போடுங்க, டெய்லி ஒரு சும்மா ஒரு கேமரா முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருங்க, 365 days 365 வீடியோஸ் போடுங்கன்றது அவர் சொன்னார் எனக்கு ஒரு நாள். அப்போல்லாம் அதை பின்பற்றலை. 2023 தான் ஆரம்பித்தேன். டிஸ்கவர் கார்த்திக்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல் மூலமாக டெய்லி ஒரு வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்புறமா திருப்பி பிஸி ஷெட்யூலில் பிஸின்னு எதுவுமே கிடையாது, ப்ரொகாஸ்டினேஷன் அகைன் திருப்பி ஒரு 4 நாளைக்கு ஒரு வீடியோ 3 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு இப்போ ஒரு கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு, திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி அது பண்ணும்போது so many people recognized us. அந்த வீடியோ மூலமாக நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மூலமாக டெய்லி 4-5 குவாலிட்டி லீட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சு. லீட் ஜென்ரேஷனும் இருந்துச்சு, பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, எல்லா விதமான நல்ல விஷயங்களும் பிராண்டுமே ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கான ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோ. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அந்த வீடியோ விஷயம். அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ட்ராவல் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஏஐ வரப்போகுது இல்லை சார், ஏஐ எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் வந்துச்சு, அப்போ ட்ராவல் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குமா, ட்ராவல் பிஸ்னஸ் ஒன்று இருக்குமா அப்படின்னு. அதாவது ட்ராவல் லாஜிஸ்டிக்ஸ் அந்த பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது உலகத்தில். லாஜிஸ்டிக்ஸ் இருக்குன்னா, ஒரு லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா ட்ராவல் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். அண்ட் பீப்புள் வில் ட்ராவல். எவ்வளோ ஏஐ கான்செப்ட் வந்தாலும் பீப்புள் வில் ட்ராவல். என்ன ஒரே விஷயம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா, வி ஹேவ் டு ப்ரொவைட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ வந்து பிரேம், அர்ஜுன், சம்பத், பார்த்திபன் எல்லாருமே, ஃபயாசுதீன், இப்போ எல்லாராலையும் ஃபயாசுதீன் கொடுக்குற மாதிரி ஒரு ஐட்டினரியும் ஒரு எக்ஸ்பிளேஷனும் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸும் யாருமே கொடுக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஏஐயால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஐ எம் வெரி மச் ஷுர். இப்போ வந்து அர்ஜுன் ஒரு ஐட்னரி கொடுக்குறாரு, ஐட்னரி மட்டும் இல்லை, அர்ஜுன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பியூட்டிஃபுல்லாக ஐட்னரியை வந்து டீட்டெயிலிங் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி கஸ்டமருக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து என்கொயரி வந்த ஸ்டேஜ் வந்து கஸ்டமர் திருப்பி சென்னை ஏர்போர்ட்லேயோ எந்த ஏர்போர்ட்லேயோ வந்து இறங்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கிறாருன்னா அந்த அந்த ஒரு கான்செப்டை ஏஐயால் பீட் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் அன்லிமிட்டட் பொட்டென்ஷியல். ஏஐ வந்தாலும் நமக்கு பொட்டென்ஷியல் இருக்கு. ஏஐ வந்துட்டோன்னா ட்ராவல் ஏஜென்சியில் இதாகிடும்ன்றது கவலைப்படாதீங்க. அப்படியே ஏஐயோட B2C மாடியூல் ஒன்று வந்தால் அது B2Bலையும் வரும். கரெக்டாக நம்ம B2Cக்கு ஒரு மாடியூல் வரப்போது, ஏஐ ஃபுல்லாக ஐடியில் டிசைன் பண்ணி கொடுத்துற போது நமக்கு ட்ராவல் ஏஜென்சிக்கு என்ன வேலைன்னு ஒரு கான்செப்ட் வந்தால் அது B2Bலையும் வரப்போது. we will adapt to the B2B module of the AI thing and we will be successful. So finally I wanted to tell you everyone is be very ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரேஜியஸாக பிஸ்னஸ் பண்ணுங்க. நெவர் எவர் கிவ் அப். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, நான் ரீஃபண்டபிள் டிக்கெட் போட்டுறோம், ஒரு வீசாவில் தப்பு பண்ணிட்டோம், கஸ்டமர் பயங்கரமாக திட்டாங்க. கஸ்டமர் வந்து இதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணவே சில பேருக்கு திட்டு வாங்கிட்டாலே பிஸ்னஸ் பண்ண முடியாது, கஸ்டமர் ஏதாவது பேசிட்டா ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லை. இந்த பிஸ்னஸ்க்கு 2 விஷயம், யூ ஹேவ் லாட் ஆஃப் பேஷன், ஒரு லவ் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். நைட் அண்ட் டே, எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நைட் அண்ட் டே நிறைய நாள் தூங்கினதில்லை. கஸ்டமருக்கு போய் ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணவும் ரிசீவ் பண்ணவும் நான் இருப்பேன். அது சென்ட் ஆஃப் பண்ணவும் ரிசீவ் பண்ணவும் தேவைப்பட்டிருக்காது. ஒரு FIT புக்கிங், ஒரு ஹனிமூன் கப்பலில் சென்ட் ஆஃப் பண்ண போவேன், திருப்பி அவங்க வரும்போது ரிசீவ் பண்ணவும் போவேன். அது தேவையப்படாது. நம்ம அமிச்சிட்டா அவங்களே ஏர்போர்ட்டில் போயிட்டு அங்கே டூர் முடிச்சுட்டு வந்து நமக்கு கூகுள் ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறாங்க, ஒரு வீடியோ ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனாலும் நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் அது பண்ணியிருந்தேன். இப்போவும் சில கஸ்டமர்ஸ்க்கு போய் நான் மீட் பண்ணேன். அது வந்து ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை பெரிய லெவலில் டெவலப் பண்ணும். அவர் கார்த்திக் வந்து ஓரளவுக்கு வந்தார், நமக்காக வந்தார். அது யார் பெரிய ஆளோ சின்ன ஆளோ நமக்காக வர்றாங்க, நமக்காக அந்த ஒரு 2 மணிக்கு தூங்காமல் நம்மளை ஏர்போர்ட்டில் வந்து மீட் பண்ணி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து நம்மளை கிரீட் பண்ணார். அந்த ஒரு தாட் அவங்க மனசில் நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 புக்கிங் நம்மள்ட்ட ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு கஸ்டமருமே நீங்கள் வந்து ஒரு பெரிய கஸ்டமர் சின்ன கஸ்டமர்னு ட்ரீட் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு பெரிய பாடம். நான் யாருக்கிட்ட பார்த்தாலும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் என் கார்டை கொடுத்துருவேன். அப்படி கொடுக்க ஒன்று அவரால் டூர் போக முடியலன்னா கூட யாரையாவது ஒரு பெரிய லெவல் கான்டாக்டையோ வேற ஒரு நபரையோ ஈஸியாக ரெஃபர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் வரும். யார் பார்த்தாலும் நான் ஒரு டாக்ஸியில் போயிட்டு இருக்கேன், ஒரு டிரைவர், ஒரு டாக்ஸி டிரைவர் கூட அவருக்கு கார்டை கொடுத்து தேவைன்னா சொல்லுங்கன்னு, அவர் வந்து ஒரு பாஸுக்கு ஒரு பாலி பேக்கேஜ் ஹனிமூன் போகணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த மாதிரி எனக்கு எல்லா விதத்துலேருந்தும் இந்த பிஸ்னஸ்க்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் நீங்கள் எல்லாருக்குமே உங்களோட கான்டாக்ட்ஸ், இதில் வந்து கான்டாக்ட்ஸ் அண்ட் நாலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யூ ஹேவ் டு டெவலப். நான் உங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க முடியும் சொன்னேன், டெய்லி ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு கால் பண்ணுங்கள், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், 5 பேருக்காவது உங்கள் கார்டு கொடுங்க, நாலேஜை டீப்பாக வளர்த்துக்கோங்க. இந்த பிஸ்னஸ்க்கு கரன்சியே நாலேஜ் அண்ட் லேர்னிங் மட்டும்தான்.
வேறு எதுவுமே வேணாம். நோ ஆஃபீஸ், நோ இன்வெஸ்ட்மெண்ட், நத்திங். உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருந்தால் யூ வில் மின்ட் மணி இன் திஸ் பிஸ்னஸ். தேர் இஸ் அ அன்லிமிட்டெட் ஏர்னிங் பொட்டென்ஷியல்ன்றதை திருப்பி சொல்லுவார். அண்ட் I want to again thank you all for this wonderful occasion. நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ அகெயின் சீஃப் கெஸ்ட் ஃபார் என்னோட இன்வைட் கொடுத்ததுக்கு, எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அகெயின் ஃபைனலி என்ன சொல்ல வரேன்னா, நெவர் எவர் கிவ் அப். இந்த உங்கள் ஆண்டர்பிரனர் ஜேர்னி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரெகுலர் அலுமினி மீட் இருக்கும், ரெகுலர் செஷன்ஸ் தான் இருக்க போது. ஐ ஆல்வேஸ் வாண்டட் யூ டு கோ அஹெட், கிராசிங் யுவர் சேலஞ்சஸ், நெவர் கிவ் அப். துவண்டு போகாதீங்க. லைஃப் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுத்தாலும் அதை தாண்டி எப்படி வின் பண்ணணும்னு பாருங்கள். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.